ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 18வது பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏல் ஓர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்திலே பார்த்தோம். எல்லோரையும் திருமாளிகை நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு வந்து 4 பேரை எழுப்புவதாக பார்த்தோம். நேற்றைய பாசுரத்திலே நப்பின்னை தவிர மற்ற 4 பேரை எழுப்பினார்கள். இன்றைய பாசுரம் தொடங்கி 18வது பாசுரம், 19வது அடுத்த பாசுரம், 20வது பாசுரம் மூன்றிலுமே நப்பின்னை பிராட்டி எழுப்புவதாக பாசுரம் அமைந்துள்ளது. இதிலையும் என்ன பண்ணுறா, உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இந்த நப்பின்னையை எழுப்புகிறார்கள். நப்பின்னை யாருன்னா இந்த நந்தகோபனுடைய மருமகளாக இருப்பவள். உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வலியின் இதிலையும் அந்த நந்தகோபனுடைய சிறப்பை பற்றி முதல்ல சொல்லி அவளுடைய மருமகளே நப்பின்னாயின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வலியன் அப்படின்னா யானைகள்லாம் உந்துகின்ற மதத்தை ஒழுகுகின்ற யானைகள் அதெல்லாம் வந்தாலும் ஓடாத தோள்வலியன் புறமுதுகு காட்டாதேன்னு அர்த்தம். ஓடாத தோள்வலியன்னா புறமுதுகு காட்டாத தோள்வலியன். அப்படிப்பட்ட நான் நந்தகோபாலன் அவளுடைய மருமகளே நப்பின்னாய். கந்தம் அப்படியே நப்பின்னை எப்படி இருக்கா, கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். அவளை எழுப்ப சொல்றா. நறுமணமான கூந்தலை வாசனை பொருந்திய கூந்தலை உடையவளானவள் நப்பின்னை என்று அழகாக கூறுகிறாள் அவளை. அப்படி வந்து எழுப்புக. கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும். சரி, என்ன இன்னும் எழுந்துக்கலையே பாரு, நிறைய சத்தங்கள்லாம் வருது பாரு. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இந்த மாதவி பந்தல்ன்றது அவரை பந்தல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புஷ்பத்துக்காக போடப்பட்ட பந்தல். அந்த பந்தல் மேலே நன்னா அழகாக அமைந்திருக்கிறது இந்த பந்தலானது. அதனால் இந்த குயில்கள் எல்லாம் வந்து அதன் மேலே பந்தல் மேலே அமர்ந்திருக்கின்றன. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கோழிகள்லாம் குவித்து மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. பந்தார் விரலின்னு சொன்னால் அவள் விளையாடிட்டு வந்திருக்கா. ராத்திரியில் அந்த பந்து வச்சுட்டே தூங்கின்னு இருக்கா. அந்த பந்து கையிலேயே இருந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த பந்தை பிடித்திருக்கும் அழகானது அவருடைய விரல்களுடைய அழகை இந்த இடத்துல சொல்கிறார். பந்தார் விரலி ஆர்ன்றது ஒரு இந்த தொகை. அது பந்தை பிடித்திருக்கின்ற அழகான விரல்களிலே பிடித்திருக்கின்ற நப்பின்னையே பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட. மைத்துனன் இந்த இடத்துல சொல்கிறது முன்காலத்திலே மைத்துனன் சொன்னால் கணவனை தான் குறிக்கிறது. கணவனைத்தான் மாப்பிள்ளையைத்தான் குறிக்கும், மணாளனைத்தான் குறிக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இப்போ வந்த காலத்திலே மைத்துனன்றது கணவனுடைய தம்பியை குறிப்பதாக மாறி இருக்கிறது. அவள் காலத்திலே ஆண்டாள் காலத்திலே கணவனை குறிப்பதாக மைத்துனன் பேர்பாடு. பந்தார் விரலிவன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. செந்தாமரை கையால் வந்து நீ இந்த கதவை திற என்பது இன்றைய பாசுரத்தினுடைய விசேஷம். இந்த பாசுரத்திலே முக்கியமாக மாமனார் வீரமும் மருமகளுடைய அழகும் இதில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கும் மேலும் ஒரு சுவையான ஒரு செயல் இந்த பாசுரத்திலே அடங்கியிருக்கிறது, நிகழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அது என்னன்னா, இது எம்பெருமானார் உகந்த பாசுரம்னு சொல்லுவாள். உந்து மதகளித்தன் பாசுரம் எம்பெருமானார் உகந்த பாசுரம், உகந்தருளிய பாசுரம்னு சொல்லுவாள். எம்பெருமானார்னா யார்? ராமானுஜர் தான் எம்பெருமானார். அவருக்கு உடையவர்னு ஒரு பேர், எம்பெருமானார்னு பேர். எம்பெருமானார்ன்ற பெயரை யார் கொடுத்தார்கள்?
அரங்கநாதன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாத பெருமாளே, எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புயோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலை அறிகைக்கா. ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் பண்ணின நம்முடைய உடையவர் ராமானுஜர்னு சொல்கிறோம், அவர் தான் எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் என்ன பண்ணுவார், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில்களிலே அத்தனை கோவிலிலே அந்த இதையெல்லாம் பண்ண வரவர், சீர் செய்தவர். ரொம்ப வருஷ காலம் திருவரங்கத்திலே இருந்து அதில் பணிகளையும் ஏற்ற வரவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா, நித்தியமாக அந்த ஸ்ரீரங்க வீதிகளிலே உலா வருவார். எதை பாடிக்கொண்டு? திருப்பாவையை பாடிக்கொண்டு உலா வருவார். இப்போ தானே பார்த்துருக்கோம் முன் பாசுரத்திலே இந்த நப்பெண்ணை எழுப்புவதாக பார்க்குறோமே, இந்த நப்பெண்ணை அந்த பாசுரம் அதில் வருது. இந்த உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வனின் இந்த பாசுரத்தில் நப்பெண்ணை எழுப்புவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது. இவர் என்ன பண்ணுறார், அவருடைய சிஷ்யரோடு இந்த வீதி உலா வருகிறார். அப்பொழுது திருப்பாவையை பாடிக்கொண்டு வருகிறார். அவருடைய ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் பெரிய நம்பிகள்னு இருக்கார். பெரிய நம்பிகளுடைய மகளானவள், திருமகளானவள் அத்துழாயின்னு பேர். அத்துழாய் ஒரு சிறுமியாக இருப்பவள். அவள் என்ன பண்ணுறா, அந்த வெளியிலே இந்த பாட்டு சத்தம் பஜனை சத்தம் கேட்குறாமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்பதற்காக அந்த இதை சேவிப்பதற்காக வெளியிலே வருகிறாள். அவள் வீட்டு வாசலிலே வருகிறாள். அப்பொழுது எம்பெருமானாருடைய கோஷ்டி அவளுடைய திருமாளிகை முன்பு, திருமாளிகைன்னு தான் சொல்லணும் பெரியவாளை சொல்லும்போது, இல்லம்னு சொல்கிறோம், வீடுன்னு சொல்கிறோம், அகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த திருமாளிகை வாசலில் வரும்பொழுது இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார் உடையவர் ஆன எம்பெருமானார் ஆன ராமானுஜர். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய மனதில் என்ன இருக்குது, வெளியில் ஒன்றும் அது கவனம் இல்லை அவருக்கு. நப்பின்னை புகழ்ந்து பாடுற பாசுரம் இது. அதனால் நப்பின்னை பிராட்டி பற்றி பாசுரம் இருக்கிறதுனால அந்த நப்பின்னையே மனசில் நினச்சிருக்கார். கண்ணனை நினச்சிருக்கார், நப்பின்னை நினச்சிருக்கார், நந்தகோபன் நினச்சிருக்கார், யசோதையை நினச்சிருக்கார். இந்த மாதிரி நப்பின்னையை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இவளானவள், திருமகளானவள் அத்துடையானவள் வந்து அவரை சேவிப்பதற்காக முற்படுகிறாள். அந்த சமயத்தில் அந்த வந்தவள், எதிரே வந்தவள் நப்பின்னை என்று நினைத்து விடுகிறார் ராமானுஜர் எம்பெருமானார். உடனே என்ன பண்ணுறார், நப்பின்னையை பார்த்து விட்டோமேன்னு இவர் சேவிச்சுடுறார். அந்த சேவித்த உடனே அந்த அத்துழாயானவள் ஒரு அச்சம் கொண்டாள். வேகமாக திரும்பி இல்லத்துக்குள் திருமாளிகைக்குள் ஓடுகிறாள். ஓடி தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறாள், இந்த மாதிரி நான் சேவிக்க போனேன் எம்பெருமானாரே, அவர் திடீர்னு விழுந்து என்னை சேவித்தார், என்ன இது, அந்த மாதிரியாக பயந்து விட்டேன் நான் அப்படின்னார். உடனே அவர் கண்டுபிடித்து விட்டார். ஓஹோ, அவர் இன்று உந்து மதகளித்தன் பாசுரத்தை இப்போ சேவித்து நிற்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். எப்படிப்பட்ட ஒரு ஞானம் பாருங்க ஆச்சாரியனுக்கு. அவருடைய எம்பெருமான அவருடைய சீடராக இருந்தவர். அதனால் இந்த திருப்பாவையிலே இன்றைய பாசுரம், இப்பொழுது அவர் சேவித்து கொண்டிருக்கும் பாசுரம் உந்து மதகளித்தன் பாசுரமாக இருக்கும். அதிலே நப்பின்னையை பார்த்திருப்பார். அந்த நப்பின்னை அவருடைய அழகை வர்ணிக்கும்போது நீ கொண்டு உன்னையே நப்பின்னையாக நினைத்து கொண்டு விட்டார்னு கண்டுபிடிச்சு சொன்னாராம். அதனால் இது எம்பெருமானார் உகந்து அருளிய பாசுரம்னு இந்த பாசுரத்துக்கு பேர் என்பது இந்த விசேஷமான ஒரு சுவையான நிகழ்ச்சி இதில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி